அண்ட் அந்த காலத்துலலாம் வந்துட்டு உணவே மருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸோ த்ரூ ஃபுட் வச்சு, அதாவது மெடிசன் ஒரு பக்கம் இருந்தாலும், சப்ளிமெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், ஃபுட்டை வச்சு பிசிஓஎஸ், பிசிஓடி, ஹைப்போதைராய்டு, ஹைப்போதைராய்டு அண்ட் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸையும் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண முடியுமா அல்லது பேலன்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணலாம். டயபெட்டிஸாக இருக்கட்டும், தைராய்டாக இருக்கட்டும், நிச்சயமாக ரிவர்ஸ் பண்ணலாம் பிகினிங் ஸ்டேஜில் இருந்தால். அண்ட் ரொம்ப நாளைக்கு நீங்கள் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப ஃபினிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை வந்து ஃபுட் மூலியமாக, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மூலியமாக, ஆக்டிவிட்டி மூலியமாக, ஸ்லீப், இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் அப்படின்னும் போது ஃபுட்டு மட்டும் இல்லை, எல்லாமே சேர்ந்தது தான். நீங்கள் உங்களோட சோஷியல் ஹேபிட்ஸ்லேருந்து, ஸ்லீப் இருந்து, நீங்கள் என்ன மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும்போது தட் இஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். எல்லாரும் வந்து ஃபுட்டை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்க, எந்த இஷ்டத்துக்கு தூங்குவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி இருந்தால் அது ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது நிச்சயமாக ரிவர்ஸ் பண்ணலாம், ப்ரொவைடட் கன்சிஸ்டன்சி. அதுதான் விஷயமாங்க. அதாவது இந்த ரிவர்சிங்கிறது அவ்வளோ ஈஸி ப்ராசஸ் கிடையாது. இட் வில் டேக் டைம், இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக டைம் எடுக்கும், பட் ரிவர்ஸ் பண்ண முடியும் டு an extent. அவங்க அவ்வளோ ரிலீஜியஸாக இருக்காங்க, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்கன்றதை பொறுத்து தாராளமாக பண்ணலாம்.